அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தான் அரிப்பெருஞ்சோதி அரிப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரிப்பெருஞ்சோதி. சத்திய தர்மசாலை துவங்கின நோக்கத்தையும் ஜீவகருணையும் வள்ளல் பெருமை எல்லா மனிதரும் செய்ய சொல்கிறாங்கிறதையும் பாகம் 5 இந்த பதிவில் பார்ப்போம். தயா ஒழுக்கத்தால் பசி ஆற்றும் அந்த பெரும் தொண்டை என்ன சொல்கிறாங்கனாக்கா பிரதானம்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பார்க்குற சர அசுர உயிர்கள் எல்லோருக்குமே பசின்னு ஒன்று இருக்குது. அந்த பசியை தவிர்த்து அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்குமே நம்ம பசியை போக்கணும் அப்படிங்கிற ஒரு முடியாத காரியம் தான். ஏன்னா நம்மளோட ஒரு சிறிய இந்த சரீரத்துலேருந்து ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியாது. அதனால நம்ம எல்லாருமே என்ன செய்யணும், ஜீவ தயாபரராக இருக்கிற நம்ம அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும். அந்த மாதிரி சொன்னாக்கா நமக்கு அவங்க உணர்த்துவாங்க. என்ன உணர்த்துவாங்க, நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம கண்ணால் பார்க்க முடிந்த அளவு ஒரு உயிரினங்களுக்கு மட்டும் நம்ம உதவி செய்தால் போதும். அது என்ன உதவி, ஜீவகாருண்யம் செய்தால் போதும். மீதி பாக்கி இருக்கிற அந்த உயிர்கள் எல்லோருமே அவங்களாம் கஷ்டப்பட மாட்டாங்க. கடவுள் சொல்கிறாங்க, நானே கொடுத்துருவேன், நீங்கள்லாம் கஷ்டப்பட வேணாம், கவலைப்பட வேண்டாம்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் நம்மளோட மனசு ஊற்றுச்சு, ரொம்ப கவலையாக அப்படி இருந்துச்சு அப்படின்னா கடவுள் முன்னாடி போய் நின்று விண்ணப்பம் செய்யணும். அதாவது என்னால் முடியலை, முடிந்த அளவுக்கு இந்த உயிரினங்களுக்கு தான் என்னால் ஜீவகாருண்யம் பண்ண முடிந்தது. அதனால் எனக்கு இன்னும் ஜீவகாருண்யம் செய்கிறதுக்கு ஒரு வசதி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வேணாலே அவங்க ஒரு நல்ல காரியத்தை வேணால் நல்லதே நடக்கும். அதனால் நம்ம முடிந்த அளவுக்கு எல்லா உயிரினங்களுக்கும் நம்ம உணவளிப்போம். அதாவது ஒவ்வொருத்தவங்க 2 பேர் இருந்தால் தான் அந்த உலகத்தில் இருக்கிறவங்க செய்யவே முடியாமல் இருக்கும். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லோருமே சேர்ந்தால் இந்த உலகத்தில் யாராவது ஏழைன்னு இருப்பாங்களா, இல்லைன்னா இந்த உலகத்தில் யாராவது பசியால் இருப்பாங்களா? இறக்கவே மாட்டாங்க. அதனால உலகத்தில் இருக்கவங்க எல்லோருமே செய்யணும். நம்மளோட ஜீவ விஷயத்தில் கடவுளோட சக்தியும் அருள் நியதியும் ஆகாரமாக இருக்குது. கடவுளோட சக்தியும் அருளும் நமக்கு ஆகாரமாக இருக்குது. நம்ம பசியை கொடுத்து கவலைப்படவே வேண்டாம். ஏன்னா இந்த உயிரினங்களுக்கு பசின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம். கடவுளே அவங்களுக்கு உதவி செய்து அவங்களுக்கு பசியை போக்கிடுவாங்க. நம்ம இரக்கத்தோடையும் அன்போடையும் விண்ணப்பம் செய்யணும். அதுக்கப்புறம் மனிதரோட பசியை மட்டும் தான் தவிர்க்கணுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆடு மாடு மரம் செடி கொடி அந்த மாதிரி உயிரினங்களுக்கு கூட நம்ம உணவு அளிக்கலாம். அது கூட ஜீவ தயா தொண்டில் சேர்ந்துருக்கிறது தான். ஏன்னா அதுவும் ஒரு உயிரினங்கள் தானே. வள்ளல் பெருமான் மனிதர்களுக்கு மட்டுமே ஜீவகாருண்யம் பண்ணுங்க அப்படி சொல்லலையே, உயிரினங்களுக்கு எல்லோருக்குமே ஜீவகாருண்யம் பண்ணுங்க, ஜீவராசிகள் எல்லோருக்குமே ஜீவகாருண்யம் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்மளால் மனிதர்களுக்கு செய்ய முடியலன்னா இந்தமாரி உயிரினங்களுக்கு அல்லது நம்ம கடவுள் சொல்கிறாங்க, வள்ளல் பெருமாள் சொல்கிறாங்க, மரஞ்செடி கொடிக்கே நீங்கள் செய்யுங்கிறாங்க. மரஞ்செடி கொடிக்கு என்ன, எப்போதும் போல தண்ணி ஊற்றணும். அந்த தண்ணீர் ஊற்றினாலே ஒரு தயா தொண்டில் சேர்ந்தது தான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம அது மேலே ஒரு அன்பாலையும் ஒரு அக்கறையாலையும் தான் தண்ணி ஊற்றுறோம். அந்த மரம் நல்லா வரணும், அந்த செடி நல்லா வளரணுங்கிறது அதுவே ஒரு தயா தொண்டில் சேர்ந்ததான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வள்ளல் பெருமாள் இந்த உயிர்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்குறதே தயா ஒழுக்கத்தில் சேர்ந்ததான். அதாவது நம்மளால் முடிந்தது இதுதானாக்கா இது கண்டிப்பாக செய்யலாம்னு சொல்கிறாங்க வள்ளல் பெருமாள். தயா ஒழுக்கத்தோட நன்முயற்சியில், அதாவது தயா ஒழுக்கத்தோடு நம்ம பயில அதாவது படிக்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி தயா நன்முயற்சி செய்ய கடவுளோட அறிவு நமக்கு பெருக ஆரம்பிச்சிடும். கடவுளோட அறிவு நம்ம அகத்தில் இருக்குது, சிறிதளவாக இருக்குது. நம்ம தயவான ஒரு செயல்கள் செய்ய கடவுளோட அருள் நமக்கு இங்கே அகத்தில் இருக்கிறது முழுமையாக பெருக ஆரம்பிச்சிடும். நம்மளோட செயல் சிந்தனை அப்புறம் பேச்சு இதில் எல்லாத்தையுமே கடவுளோட அறிவும் கடவுளோட சக்தியும் முழுமையாக நிறைஞ்சிடும். நம்ம அகம் மட்டும் இல்லாமல் நம்மளோட சிந்தனை, நம்மளோட செயல்கள், நம்மளோட பேச்சு இது எல்லாத்துலேயுமே சேர்ந்துடும். இப்போ நம்மளோட தேகம் அரிப்பெருஞ்சோதி மயமாக இருக்குது. நம்ம ஊனுறக்கமற்ற நித்தியத்துவமாக இருக்குது. அதாவது ஊனுறக்கமற்ற நித்தியத்துவம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு ஊனுறக்கமற்ற அப்படின்னாக்கா நம்ம எதை பார்த்தாலும் நம்ம இறக்கப்படணும், யாரை பார்த்தாலும் இறக்கப்படணும். ஏன்னா இறக்கங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை. அந்த இறக்கங்கிறது நம்ம ஒரு வார்த்தையாக பார்க்க வேணாம், அவ்வளோ பெரிய விஷயமாக பார்க்கணும் இறக்கங்கிறது. அதனால தான் வள்ளல் பெருமாள் எல்லாரோட இடத்தையும் இரக்கமாக இருங்க.
இரக்கம்னு ஒன்று இருந்தால் இந்த உலகத்தில் எவ்வளவோ போர்கள் நடக்குது. அந்த போர்களால் இப்போ எவ்வளவோ மனிதர்கள் இறக்குறாங்க. அதனால அந்த மனித போர் நடந்தனால உணவு இல்லாமல் எவ்வளோ பேர் தவிக்கிறாங்க. ஏன்? அந்த ஒரு இரக்கம்ங்கிறது ஒன்று இல்லாமல் இருக்கிறதுனால தான். இரக்கம்னு ஒன்று இருந்தாலே இந்த உலகம் எவ்வளவு காலம் எவ்வளவு யுகமானாலும் கண்டிப்பாக அழியாமல் இருக்கும். நம்மளோட சர்வ வியாபக தன்மையால் நம்ம ஜீவர்களோட சர்வ ஜீவ ஒழுக்கத்தோட விலங்க செய்யலாம். அதாவது நம்மளோட சர்வ ஜீவா ஒழுக்கம்னு அதை சொல்கிறாங்க. அந்த ஜீவ ஒழுக்கத்தை நம்ம கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். அந்த ஜீவ ஒழுக்கம் கொஞ்சம் மட்டும் இல்லாமல் அது பெருகணும், அதாவது அதிகமாக ஆக்கணும். அப்படின்னா நம்ம ஜீவ ஒழுக்கமான உள்ள ஒரு செயல்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தாலே கடவுளோட அறிவு கடவுளோட சக்தி நமக்கு கிடைச்சிடும். அது நம்ம போய் கடவுள்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம ஒரு உண்மையாக ஒரு கருணையாக இருந்தாலே கடவுளோட சக்தியும் நமக்கு வந்துடும். அதாவது அந்த பெருங்காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெருங்கருணையை எதை சொல்கிறாங்க? ஜீவகாருண்யம் சொல்கிறாங்க. அந்த ஜீவகாருண்யம் செய்வதுங்கிறது அவ்வளோ பெரியதாக சொல்கிறாங்க. நம்ம மனிதராக இருக்கிற நம்ம எல்லோருமே பெருந்தயா நெறியை கடைபிடிச்சு கருப்பொருளாக இருக்க சத்திய தர்மசாலையில் அரிப்பெருஞ்சோதி உதய காலம், அதாவது கடவுளோட அருள் கடவுளோட ஆணையால் ஆன இந்த தர்மசாலைக்கு சமரச சுத்த சன்மார்க்க ஆதார பீடமாக இருக்குது. ஜீவகாருண்யத்தோட ஆதார பீடமாக இருக்கிறது எதை சொல்கிறாங்கன்னா சத்திய தர்மசாலையை சொல்கிறாங்க. இப்போ நம்ம எல்லோருக்குமே முழுமையாக தெரிஞ்சிருக்கோம் ஏன் வள்ளல் பெருமாள் சத்திய தர்மசாலையை பற்றி இது சத்திய தர்மசாலையை துவங்கினாங்க, ஜீவகாருண்யம் ஒவ்வொரு மனிதருக்கும் ஏன் முக்கியங்கிறது. இது நம்ம இன்றைய பதிவில் சமரச சத்திய தர்மசாலையை பற்றி பார்த்தாச்சு. அப்புறம் ஜீவகாருண்யம் ஏன் ஒவ்வொரு மனிதனும் செய்யணும் அப்படிங்கிறது முழுமையாக பார்த்தாச்சு. அவ்வளோதான் இந்த பதிவோடு இந்த ஒரு தலைப்போட விளக்கம் முழுமையாக முடிஞ்சிருச்சு. நான் சொல்வதில் சொல்பிழை இருந்தாலோ அல்லது வார்த்தை பிழை இருந்தாலோ பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை பொறுத்தருள வேண்டும். அரிப்பெருஞ்சோதி அரிப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரிப்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. தயவு சிவஜோதி கும்பகோணம்.